ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நல்லா தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி வந்தாலே எல்லாருக்கும் ஸ்வீட் தான் ஞாபகம் வரும். நம்ம இன்னைக்கு 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பாம்பே ஹல்வா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நமக்கு வேணும். இந்தியானா கார்ன்ஃப்ளவர் மாவு கிடைக்கும். இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அதனால் கார்ன் ஸ்டார்ச் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நான் இப்போ 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அதே கப்பால் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பால் போல் கரைச்சிப்போம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா பால் போல் பாருங்கள், பால் போல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால 2.5 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரையை அப்படி ஒரு மாதிரி மட்டம் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மட்டம் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்ததும் இப்போ 2 கப் அளவுக்கு அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைய விட்டுறலாம். சர்க்கரை ஓரளவு கரைய ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக கரைஞ்சி இதுக்கு பதம் எதுவும் தேவையில்ல. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த பபுளாக வரும்ல, அது மாதிரி வந்ததுக்கப்புறமே நம்ம மாவு சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த பாலை ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா கட்டியாக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே நல்லா திக்காக கட்டியாயிடும். ஆனால் நீங்கள் கைவிடாமல் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் அல்வா நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க 100 கிராம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. 2 3 அந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த நெய் அந்த அல்வா நல்லா உறிஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துச்சு அப்படி கலரிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த நெய் உரிய அந்த அல்வா நெய்யை இழுத்துக்கும்ல, அது வரைக்கும் நான் 2 ஸ்பூனாக நெய் சேர்த்து சேர்த்து கலந்துட்டே இருப்பேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கலந்துட்டே இருங்க இந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா இல்லை எல்லோ கலர் எந்த கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த கலர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட அல்வா ரெடி ஆகிடும்.
இப்போ பாருங்க அல்வா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கலர் எல்லாமே சேர்ந்துருச்சு. நெய்யும் வந்து நல்லா ஒட்டாம வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ நான் ஒரு பாக்ஸில் வந்து ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருக்கேன். அதில் மாற்றிப்போம். அதில் மாற்றிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா அல்வா வந்து நல்லா ஆறி பீஸ் பீஸாக போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். வெறும் 15 நிமிஷத்துல வந்து நம்மளோட பாம்பே ஹல்வா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.